வணக்கம். இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். சென்னையில் புக் ஃபேர் நடந்துட்டுருக்கு. நந்தனம் ஒய்எம்சிஏல ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஜனவரி மாதம் புக் ஃபேர் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது கவனிக்கிறோம். பட் இந்த வருஷம் அப்படிங்கிறது டிசம்பர்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. பொங்கலுக்கு முன்னாடியே முடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானோட பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் புக் ஃபேர் முடிய போகுது. நாளைக்கு சண்டே 12th, நாளையோட புக் ஃபேர் முடிய போகுது அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து சில புக்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். போயிட்டு பல ஸ்டால்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். என்னென்ன மாதிரியான புது புக்ஸ் எல்லாம் வந்திருக்கு, குறிப்பான ஸ்டால்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, எப்படி புக் விற்பனை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஜென்ரலாக உள்ளே போய்ட்டு ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு வந்தோம். பண்ணிவிட்டு அதே மாதிரி நமக்கு வேணுங்கிற புக்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். அந்த புக்ஸை பற்றி தான் இந்த புக் ஃபேரில் நம்ம வாங்கின புக்ஸ் என்ன, அதை பற்றின ஒரு ரிவ்யூ தான் இது. ரெண்டாவது, என்ன புக்ஸ் புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு ஜென்ரலாக ஒரு புக் ஃபேர் பற்றி ஒரு டிஸ்கஷனுக்காக தான் இப்போ இந்த வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வாங்கின புக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்துத்துவ இயக்க வரலாறு ஆர் முத்துக்குமார் எழுதின ஒரு புக்கு. ஆர் முத்துக்குமார் ஃபேமஸான ஒரு எழுத்தாளர். இந்திய அரசியல், தமிழக அரசியல், குறிப்பாக வந்து இந்திய அரசியல் தலைவர்கள் பற்றி, இந்திரா காந்தி பற்றி, அத்வானி பற்றி, வாஜ்பாய் பற்றி, பல தனிநபர்களுடைய ஆளுமை பற்றி விரிவாக எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். அவருடைய ஒரு புக்கு தான் வந்து இந்துத்துவ இயக்க வரலாறுன்னு சொல்லிட்டு 6th சென்ஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்த புக்கு ரொம்ப ஒரு முக்கியமானது, வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல். இது ஆக்சுவலாக வந்து இந்துத்துவ அரசியல் வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவுடைய ஒரு மைய அரசியலாக மாறி இருக்குது. இது எங்கேருந்து எமர்ஜ் ஆச்சு, அதாவது ஆரிய சமாஜானத்தை தோற்றுவித்த ஜெயானந்த சரஸ்வதியினுடைய அந்த ஸ்டார்டிங்கில் இருந்து அங்கேருந்து இன்றைக்கு இருக்க பிரதமர் நரேந்திர மோடியுடைய இந்த இந்துத்துவ அரசியல் வரைக்கும் அதோட எமர்ஜி எப்படி வந்துச்சு, எந்தெந்த காலகட்டத்தில் நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு தொகுப்பாக வந்து அவர் வந்து தொகுத்து ஒர்க் பண்ணி வெளியிட்டிருக்கிறாரு. ஒரு முக்கியமான ஒரு ரெஃபரன்ஸ் நூல் தான் இது. ரொம்ப அவசியமாக இருக்கும். அதாவது இந்துத்துவ அரசியலையும் RSS அரசியலையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நூல் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த புக்கை பற்றி பேசும்பொழுது வந்து பாரதி புத்தகம் கூட ஒரு புக் வெளியிட்டிருந்தாங்க. RSS ஒரு அச்சுறுத்தல், இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் அப்படின்ற மாதிரி நூராயினி அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருப்பாங்க. அதை கூட நம்ம ஃப்ரண்ட் லைன் பத்திரிகையாளர், நம்ம மூத்த பத்திரிகையாளர் விஜயபாஸ்கர் மொழிபெயர்த்திருப்பார். அந்த மாதிரி அது ஒரு ஃபுல்லாக RSS பற்றின ஒரு புக்கு. சேம் அதே மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான் இதுவும். ஆனால் இது இன்டெப்த் இன்னும் கொஞ்சம் கூடுதலான சில செய்திகள் அதில் இருக்குது. ரொம்ப விரிவாக அந்த விஷயத்தை வந்து ரெஃபரன்ஸ் மெட்டீரியலை பயன்படுற அளவில் வந்து இந்த விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த புக்கை வந்து நம்ம வாங்கியிருக்கோம். அவசியம் அந்த புக்கை வாங்கி பயன்பெறவும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அதே ஆர் முத்துக்குமார் எழுதின இந்திய தேர்தல் வரலாறு. இந்திய தேர்தல் வரலாறு கடந்த 65 ஆண்டுகால இந்திய தேர்தல் வரலாறை வந்து எழுதியிருக்கிறாரு. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு புள்ளிவர செய்தி மாதிரி இல்லாமல், அதாவது ஒவ்வொரு தேர்தல் காலகட்டமும் எப்படி வந்து ஒரு கூட்டணி அமையுது, கூட்டணி அமைகிறதுக்கான அரசியல் கருத்தியல் எப்படி உருவாச்சு, எந்த இஷ்யூஸ் உருவாச்சு, எந்த இஷ்யூஸினுடைய அடிப்படையில் கூட்டணி கணக்குகள்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து அன்றைக்கு நடந்த அரசியல் காலகட்டத்தையும் அந்த சம்பவங்களையும் குறிப்பிட்டு எப்படி வந்து அந்த கூட்டணி அமைஞ்சு, எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி அமைஞ்சிச்சு அப்படிங்கிறதெல்லாம், கிரவுண்டில் மக்கள்கிட்ட பல்ஸ் எப்படிலாம் மாறுச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து தொகுத்து எழுதியிருக்கிறாரு. அதே ஆர் முத்துக்குமார் தான், நல்ல ஒரு எழுத்தாளர். இவருடைய புக்கு அதே 6th சென்ஸ் தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த புக்கு, இந்த புக்கோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1220 ரூபாங்க. இந்த புக்கு 1220 ரூபா புக்கு. ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்துத்துவ இயக்க வரலாறு வந்து 900 ரூபா, கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் 1000 ரூபா. 999 ரொம்ப நல்ல அருமையான ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் ரெண்டுமே. அதனால் ரெஃபரன்ஸுக்காக இதை வாங்கினேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாரதிய நியாய சட்டம், அதாவது பாரதிய அநியாய சட்டம் அப்படின்ற மாதிரி தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். வாஞ்சிநாதன் சித்ரா எழுதியிருக்காங்க. கிழக்கு பதிப்பகம் இதை வெளியிட்டிருக்காங்க. இதோட விலை வந்து 200 ரூபா. நமக்கு நல்லா தெரியும் வந்து இந்தியன் பீனல் கோட் சட்டம் இருந்துச்சு, பிறகு வந்து எவிடன்ஸ் ஆக்ட் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் பிரதமர் மோடி வந்து நீக்கிட்டு அதுக்கெல்லாம் சமஸ்கிருதத்தில் ஒரு பெயரை வச்சு புதிய சட்டத்தை கொண்டு வந்தாருங்கிறத பார்த்தோம். அதை வந்து சட்டமும் நம்ம அமலுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அப்படி அமலுக்கு வந்த சட்டம், ஆல்ரெடி இருந்த சட்டம் வந்து என்ன சொல்லுச்சு, இப்போ புதுசாக இந்த சட்டம் என்ன சொல்லுது, இதை பற்றின ஒரு 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 விமர்சன கட்டுரையா, அதாவது புதிய சட்டங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சன கட்டுரையா தான் வந்து இதை தொகுத்து எழுதியிருக்கிறாரு வாஞ்சிநாதன் சித்ரா. ரொம்ப அருமையான ஒரு புக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த புக் ஃபேரில் இவங்க தான் இந்த புக்கை கொண்டு வந்தாங்க. வேறு எந்த ஸ்டால்லையும் அது இல்லை. அதாவது வேறு எந்த பதிப்பகத்தவரும் இதை கொண்டு வரல. ஒரு முக்கியமான மெட்டீரியல் நினைக்கிறேன். அதை வந்து வாங்கி படித்து பார்க்கணும்னு நினச்சேன். அதனால் வந்து அவசியம் தெரிஞ்சுக்கணும்னா கிழக்கு பதிப்பகத்தில் இந்த புத்தகம் கிடைக்கும். அடுத்ததாக வந்து அதே வாஞ்சிநாதன் சித்ரா எழுதின கிழக்கு பதிப்பு வெளியிட்டிருக்க இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். இந்த புத்தகம் வந்து என்ன சொல்லுதுன்னா வந்து, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய அரசியல் எப்படி இந்துத்துவ சென்ட்ரிக்காக மாறுச்சு, எப்படி இஸ்லாமிய வெறுப்புங்கிறது வந்து கால் ஊன்றுச்சு, இந்திய பிரிவினை காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நிகழ்ந்துச்சு, அது எப்படி இந்திய தேர்தலில் அரசியல் வரலாற்றை எப்படி வந்து பிரதிபலிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னைக்கு இருக்க மைய அரசியலை பற்றி ஒரு விமர்சனமாகவும் தான் இந்த புக் ரெடியாக இருக்குது. அதே வாஞ்சிநாதன் சித்ரா எழுதின புத்தகம் தான். இந்த புத்தகத்தோட விலை வந்து 300 ரூபா. கிழக்கு பதிப்பு தான் போட்டிருக்காங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். இந்த புத்தகம் வந்து நீங்கள் யாரும் பார்க்காம இருக்க
பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். வாழ்க முதல் கங்கை வரை நம்ம ராகுல் சாங்கிருதியான் ஒரு ஃபேமஸான ஒரு மார்க்சிசவாதி, ரொம்ப அழகாக வந்து இந்திய அரசியல் வரலாறுகளை வந்து ரொம்ப அழகாக எழுதக்கூடியவர். இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கதை வடிவில் இந்தியாவினுடைய மனிதனுடைய இந்த பரிணாம வளர்ச்சியை அழகாக விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இதை விட ஒரு சிறந்த மெட்டீரியல் எனக்கு தெரிஞ்சு இல்லை நான் நினைக்கிறேன். மேபி இருக்கலாம், நம்ம பார்வைக்கு வராமல் இருக்கலாம். ஆனால் ரொம்ப சூப்பரான ஒரு புக் இது. இந்த புக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புக் அப்படிங்கிறனால லாப நோக்கமற்ற முறையில் இந்த புக்கை வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. நற்றிணி வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம நற்றிணி நல்லாவே தெரியும். நற்றிணி வந்து பலமுறை பார்த்தீங்கன்னா வந்து சிறந்த புத்தகங்கள் எல்லார் கையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப குறைஞ்ச விலையில் கொண்டு வருவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி இந்த புக்கு வந்து 412 பக்கங்கள் இருக்குது. இன்றைக்கி இருக்க பிரிண்ட் காஸ்ட் படி பார்த்தா இந்த புக் வந்து குறைஞ்சது வந்து 420 ரூபா, குறைஞ்சது 400 ரூபாய் விற்கணும். ஆனால் அதோட விலை எவ்வளோ தெரியுமா? 150 ரூபா புக்கு. ஆச்சரியமாக இருக்குல்ல? வெறும் 150 ரூபா தான். வெறும் 150 ரூபாய்க்கு இது மட்டும் கொடுக்கல, கடலும் கிழவனும் அப்படின்ற இந்த குறு நாவலும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த நாவல் நல்லா பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு கிழவர் வந்து வயசானவர் வந்து கடலில் போயிட்டு எப்படி மிகப்பெரிய அளவில் ஒரு மீனை வந்து வேட்டையாடி கொண்டு வராரு கரைக்கு அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சுவாரஸ்யமான ஒரு கதை. ஒரு எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம். அதையும் இதையும் சேர்த்து வந்து ஒரு 150 ரூபா கொடுத்துருக்காங்க. அது நற்றினையால் மட்டும் தான் முடியும். ரெண்டாவது, இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும்னு நினைக்கும் பொழுது வந்து ரொம்ப அழகாக வந்து நமக்கு கார்ல் மார்க்ஸ் நல்லா தெரியுமா? அது கார்ல் மார்க்ஸ் தெரியும். அவருடைய உற்ற நண்பர் வந்து ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ் வந்து நம்ம எல்லாருமே அறிஞ்சிருப்போம். ஏங்கல்ஸ்னுடைய ரொம்ப அவருடைய செலக்டிவாக அவரோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது குடும்பம், அரசு, தனி சொத்து இந்த ஆகியவற்றினுடைய தோற்றம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத அவர் வந்து ஒரு மெட்டீரியல் வந்து அப்படியே கிரேக்லேருந்து ஆரம்பித்து எழுதிட்டு வருவார். ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் ஒரு மெட்டீரியல் அது. அந்த மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட அவனுடைய வாழ்க்கை எப்படி எமர்ஜ் ஆகி வந்துச்சு அப்படிங்கிறத வந்து ஒரு அழகாக வந்து அவர் சொல்லுவார். அந்த புக்கு படிக்க அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதோட தமிழ் இதை வாசிச்சிருக்கேன். ரொம்ப நீங்கள் சாதாரணமாக 2 பக்கத்தை கடக்க முடியாது, அவ்வளோ டஃப்பாக இருக்கும். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ டஃப்பாக இருக்கும். மெட்டீரியல்ஸ் அது ஆய்வுபூர்வமாக எழுதியிருப்பார் அந்த புக்கை பார்க்குறோம். அந்த புக்கை ரொம்ப எளிமையாக நீங்கள் படிக்கணும்னா அதுக்கு இந்த புக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த புக்கை தான் வந்து அதாவது ஏங்கல்ஸ் எழுதின அந்த புக்கை தான் இவர் நாவல் வடிவில், கதை வடிவில் அழகாக வந்து அதாவது வால்கா டு கங்கை, வால்காலேருந்து கங்கை வரையும் வாழ்ந்த அந்த நதிக்கரையோர வாழ்ந்த மனுஷன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அவன் ஒவ்வொரு கட்டமாக வந்து மாறி இன்றைக்கு இருக்கிற மனிதனாக எப்படி மாறி வந்தான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். ரெண்டாவது, இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும் பொழுது பெண் வழி சமூகமாக இருந்த இந்த உலகம் எப்படி ஆண் வழி சமூகமாக மாறுச்சு அப்படிங்கிறதையும் குறிப்பிடுவார். அதை போகிற போக்கில் கதை வழியில் குறிப்பிட்டு போவார். பட் அது ரொம்ப முக்கியமான பாலிடிக்ஸ் இது. இன்றைக்கி வந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அதிகமாக ஆண்களால் நடத்தப்பட்டிருக்கும் போது இப்போ எப்படி வந்து அந்த சமூகம் வந்து அப்படி தலைகளாக மாறுச்சு, பெண் வழி சமூகம் எப்படி ஆண் வழி சமூகமாக மாறுச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாவல். அவசியம் இதை வாங்கி பயன்படுங்க. வெறும் 150 ரூபாய்க்கு 2 புத்தகத்தோட சேர்த்து கொடுக்குறாங்க, நற்றினை கொடுக்குறாங்க. அவசியம் வாங்க. அடுத்து, கூண்டு பறவைகள் பரந்தன பாடி, எஸ்வி ராஜதுரை. எஸ்வி ராஜதுரை பற்றி நம்ம எல்லாருக்கும் சொல்லவே தேவையில்லை. மார்க்ஸ் எழுத்தாளர், மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் எழுத்தாளர். கிட்டத்தட்ட 80 நூல்கள் வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. பல நூல்கள் மொழிபெயர்த்திருக்கிறாரு. தமிழ்லையும் ஆங்கிலையும் வந்து பல விஷயம் செஞ்சிருக்காரு. பெரும்பான்மையாக அவருடைய ஒர்க் ஃபுல்லாகவே தமிழில் தான் இருக்கும் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். நிறைய இன்டெப்த் பாலிட்டிக்ஸ் பண்ணியிருக்காரு. சரி, நான் நினைவில் நினைக்கிறேன் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் நினைக்கிறேன். அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பெரியாருடைய ஆய்வு இருக்கையினுடைய தலைவராக வந்து அவர் வந்து சில நாட்கள் இருந்திருக்கிறாரு. ஒரு முக்கியமான ஒரு ஸ்காலர் அவர். ஒரு நல்ல ஆய்வு நூல்கள் எழுதுவார். ரொம்ப அழகாக வந்து இந்து, இந்தியா, இந்துத்துவா இந்த அரசியல் எப்படி வந்து இந்தியாவில் வந்து அது வந்து ஒரு சென்ட்ரிக் அரசியலாக மாறுச்சு அப்படிங்கிறத அவர் வந்து ரொம்ப டீப் எழுதியிருக்காரு. அவர் எழுதின புக்கு வந்து பலருக்கும் ரெஃபரன்ஸ் மெட்டீரியலாக இப்போவும் பயன்படுது. பல பேர் அந்த அரசியல் எழுதும்போது அவரோட நூலை வந்து கோடிட்டு காட்டுறது வழக்கம். அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஸ்காலர். அவர் எழுதின வந்து பல கட்டுரைகளோட தொகுப்பு தான் வந்து கூண்டு பறவைகள் பறந்தன பாடிங்கிறது. இது வந்து என்சிபிஹெச் போட்டிருக்காங்க, நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல புக்கு. 260 ரூபா தான் அந்த புக்கு. ஒரு நல்ல ஒரு மெட்டீரியல் வேணும். எஸ்பி ராஜதுரையோட ரைட்டப்ஸ் வாசிக்கணுங்கிறதுக்காக இந்த நூல் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக வந்து அறியப்படாத இந்து மதம். இந்த பேரை கேள்விப்படும்போது நமக்கு வந்து அறியப்படாத தமிழகம், தோ பரமசனுடைய வந்து ஒரு முக்கியமான ஒரு மெட்டீரியல் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். நல்ல ஒரு அருமையான ஒரு தமிழ் புத்தகம். தமிழ்நாட்டில் அறியப்படாத விஷயங்கள் என்னென்ன விஷயங்கிறத வந்து அவர் வந்து ஒரு பண்பாட்டு ரீதியாக ஆய்வு செய்யக்கூடியவர். அதை பற்றி விவரிச்சிருப்பார். அந்த மாதிரி வந்து இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா வந்து அதாவது பெரும்பான்மை மக்கள் இங்கே வந்து இந்து மக்களாக இருக்காங்க. அந்த இந்து மக்கள் ஒரு பக்கம் மக்களாக இருந்தாலும் அந்த இந்து மக்கள் அவங்க அந்த இந்து மக்களுக்கான அந்த கருத்தியில் கொடுக்கக்கூடிய அந்த சனாதன கொள்கை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கொள்கைக்கும் அந்த மக்களுக்கும் பொருந்தவே மாட்டாங்க. 2 பேருக்குமான வித்தியாசம் வந்து மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அவங்க எப்படி அந்த இந்துக்கள் அப்படின்ற அந்த கோரிக்கையில் வந்து அடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு ஆய்வு நூலாக தான் அந்த நூலை வந்து அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. இது எழுதினவர் வந்து ஞானகுரு. இந்து மதத்தை பற்றின ஒரு நல்ல ஒரு மெட்டீரியல் இது. இந்த புக்கை எனக்கு ரெஃபர் பண்ணது யாருன்னா வந்து நம்ம சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோ யூடியூப் வாட்ச் பண்ணி நினைக்கிறேன், ப்ரொஃபஸர் முரளி ஒரு தத்துவார்த்த
பேராசிரியர் முரளி வந்து அவர் வந்து நிறைய புக்கு அவர் லாஸ்ட் புக் ஃபேர்லேயே கூட இந்த புக் வாங்கியிருப்பார். அவர் வந்து இந்த புத்தகத்தை எனக்கு அறிமுகம் செஞ்சிருந்தார். அதனால் வந்து இந்த புத்தகத்தை கட்டாயம் வாங்கி பார்க்கணும் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். ஒரு நல்ல ரிசர்ச் மெட்டீரியல், அவசியம் வாங்கி பயன்பெறும். அடுத்த புக் நம்ம பார்க்குறதுனா தமிழக அரசியல். இது வந்து தமிழக அரசியல் காலச்சுவடோட கட்டுரைகள் 2001 2011 காலகட்டத்தில் காலச்சுவடில் வெளிவந்த கட்டுரைகளினுடைய தொகுப்பாக தான் வந்து இந்த நூலை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு நூல். இந்த நூல் வந்து ஏன் எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா, ஏன் இதை வாங்கணும் நான் நினச்சேன் அப்படின்னா, அதாவது இன்றைக்கி வந்து திமுக அரசு ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. திமுக அரசு வந்து இன்றைக்கி வந்து மீடியாவை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து திமுக அரசு மேலே கடுமையான விமர்சனம் வந்து முன்வைக்கப்படுது. அப்படி இருக்கும்போது கடந்த காலத்தில் திமுக தலைவராக இருந்த முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் வந்து அவர் ஒரு பத்திரிகையாளராக இருந்தார். அவர் எந்த அளவுக்கு வந்து மீடியாக்கான ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்துருப்பார் அப்படின்ற அளவில் எல்லாமே இன்றைக்கி வந்து ஸ்டாலின் வெர்சஸ் கலைஞர் அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த புத்தகம் எனக்கு எங்கே லைக் பண்ண தோணுச்சுன்னா, காலச்சுவடு வெளியிட்ட, அதாவது அன்றைய காலகட்டத்தில் அவங்க வெளியிட்டக்கூடிய கட்டுரையை இங்கே இருக்க பொது நூலகங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொது நூலகங்களில் அந்த பத்திரிகையை வந்து தடை செய்யணும் அப்படின்ற அளவில் வந்து கலைஞர் பீரியடில் வந்து தடை ஏற்படுத்தப்பட்டுருச்சு. அப்போ காலச்சுவடு வந்து ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு வந்து அங்கேருந்து ஒரு ரிலீஃப் வாங்கிட்டு தான் வந்து திரும்பவும் அவங்களுடைய அந்த பத்திரிகையை நூலகத்தை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அதை பற்றி இந்த புக்கில் வந்து பேசியிருக்காங்கன்னு சொல்லப்படுச்சு. அதை தான் வந்து அதோட பின்பக்க அட்டையிலே வந்து எதனால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்காகவே இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அன்றைய காலகட்டத்தில் அவங்களோட கட்டுரைகள் தொகுப்பாக வந்திருக்கு. வந்து கழிவு விலையில் தான் அவங்களும் வச்சுருந்தாங்க. பழைய ஸ்டாக்ஸ் போல் இந்த புக்ஸு கழிவு விலையில் 25% கழிவு விலை கொடுத்துருந்தாங்க. வாங்கியிருந்த ஒரு நல்ல புக்கு இது. அடுத்ததாக வந்து என்னென்னா, தமிழகத்தில் இசை கலைஞர்கள், நடனக்காரிகள் மற்றும் நாடக நடிகர்கள், நிகழ்த்துக்கலை வரலாறும் ஐரோப்பிய தொடர்பும் தாக்கமும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு புக்கு நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் போட்டிருக்காங்க. இந்த புக்கு வந்து எழுதுறது வந்து ஜெயசீலன் ஸ்டீபன், தமிழில் மொழிபெயர்த்தது வந்து தமிழ்மணி. என்சிபிஹெச்சோட புக்கு தான் இது. புக்கு வந்து 270 ரூபா அந்த புக்கு. அதாவது நாடக கலைஞர்கள் பற்றி அவருடைய வாழ்க்கை விஷயத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டென்ட் வாசித்து பார்த்தேன். கொஞ்சம் நல்லா இருந்தது. சரி வந்து வாசிப்போமே, இந்த புக்கு வாசிப்போம் அப்படின்றதுக்காக தான் இந்த புக்கு வாங்கியிருந்தேன். இதையும் வாங்கி பயன்பெறும். என்சிபிஹெச்சில் கிடைக்கும். அடுத்தது பண்பாட்டு அரசியல். பண்பாட்டு அரசியல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு நமக்கு வந்து ஒரு அரசியல் வந்து இன்றைக்கி நம்ம மதவாத அரசியல் எதிர்கொண்டுட்டு இருக்கோம். பாஜகவுடைய மதவாத அரசியல் வந்து நாடறிஞ்ச விஷயம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த அரசியல் வெளிப்படையாக நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி வந்து தெரியாத, அதாவது நமக்கு ஒரு அரசியல் இருக்குது, அந்த அரசியலை வந்து நம்ம மக்கள்கிட்ட திணிக்கணும் அப்படின்னா, அதை மக்களுக்கே தெரியாத வகையில் திணிக்கணும். அதுக்கு பண்பாடுங்கிறது ஒரு நல்ல மீடியம். பண்பாட்டு வழியில் வந்து மக்கள்கிட்ட தன்னோட வேணுங்கிற விஷயத்தெல்லாம் கொண்டு போய் சேர்க்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்பாட்டு அரசியல் எப்படிலாம் வந்து மக்கள்கிட்ட வந்து பரிணமிச்சு வளருது, பண்பாட்டு அரசியல் மூலமாக ஒரு கவர்மெண்ட்டோ அல்லது ஒரு தனிநபர்களோ அல்லது பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷனோ தங்களுக்கு வேணுங்கிற காரியத்தை எப்படிலாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். பண்பாட்டு அரசியல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு வந்து இந்த புக்கு வாங்கலாம்னு சொல்லி வாங்கினா, இது வந்து என்சிபிஹெச் தான் போட்டிருந்தாங்க. இந்த புக்கு 125 ரூபா தான் அந்த புக்கு. ரொம்ப பழைய புக்குன்னு நினைக்கிறேன். 200 பக்கத்துக்கு மேற்பட்ட பக்கங்கள் கொண்டதாக இருக்குது இந்த புக்கு. வெறும் 125 ரூபா தான் போட்டிருந்தாங்க. நல்ல ஒரு புக்கு. சொக்கலிங்கம் சொல்லிட்டு இந்த புக்கை வந்து எழுதியிருக்காரு. நல்ல ஒரு மெட்டீரியல். பண்பாட்டு அரசியல் தெரிஞ்சுக்கணும் இந்த புக்கை வந்து வாங்கலாம்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது எழுத்துக்களை எரித்தல், கருத்துக்களை ஒடுக்குதல். மீண்டும் எஸ்வி ராஜதுரை புக்கு. ரொம்ப முக்கியமாக ஆல்ரெடி எஸ்வி ராஜதுரை பற்றி சொல்லியிருக்கேன். அவருடைய ரைட்டிங்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து குறிப்பாக வந்து பத்திரிகை துறையில், அதாவது எப்படி வந்து எழுத்துக்கள் ஒடுக்கப்படுது, கருத்துக்கள் வந்து இங்கே வந்து நிர்மூலமாக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம கடந்த 10 ஆண்டுகளை கௌரி லங்கேஷ் விஷயமா இருக்கட்டும் அல்லது கல்புர்கி விஷயமா இருக்கட்டும், நம்ம பல விஷயங்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம். இவ்வளோ எழுத்தாளர்லாம் என்ன ஆனாங்க, எப்படி வந்து காணாம அடிக்கப்பட்டாங்க. இவ்வளோ ஏன் ரீசெண்டாக இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் லாஸ்ட் ஒரு 1 வீக்கில் சத்தீஸ்கரில் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு அங்கே வந்து ஒரு ஆளும் அரசனுடைய பிரமுகர், அரசியல் நிர்வாகி, அவரோட வீட்டுக்கு அவர் போகிறாரு. போய் அந்த இடத்துல வந்து அவர் கொல்லப்பட்டு அவர் வந்து அந்த வீட்டோட செப்டிக் டேங்கில் வந்து அவரோட உடலை வந்து கண்டெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ஜெர்னலிஸ்ட் நடந்த ஒரு முக்கியமான விஷயம். எப்படி வந்து பத்திரிகையாளர்களுடைய கருத்துக்கள் ஒடுக்கப்படுது, பத்திரிகையாளர்கள் எப்படி ஒடுக்கப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இஷ்யூ அது. அந்த இஷ்யூ பற்றின விஷயத்துக்காக நம்ம எஸ்வி ராஜதுரை எழுதின அந்த புக்கு என்சிபிஹெச் தான் எதுவும் போட்டிருக்காங்க. புக்கு வந்து 300 ரூபா அதோட விலை. ஒரு அருமையான மெட்டீரியல் இந்த புக்கு. பல விஷயங்கள் அதை எழுதுகிறாங்க. அதுவும் அதாவது பல கட்டுரைகள், இதுவும் கட்டுரைகளின் தொகுப்பாக தான் அந்த புத்தக வெளியாயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 24 கட்டுரைகள் இதில் இருக்குது. ரொம்ப அழகாக சொல்லலாம். வந்து தஸ்காஸ்கி, ரஷ்யாவுடைய புகழ்பெற்ற எழுத்தாளர், ஒரு நல்ல ஒரு அதாவது லியோ டால்ஸ்டாய்க்கு அடுத்து தஸ்காஸ்கின்னு சொல்லுவாங்க. பலருக்கு அவரை விட தஸ்காஸ்கி ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அவருடைய நாத்திக நாவல்லாம் வந்து அதை பற்றிலாம் வந்து இதில் எஸ்வி ராஜதுரை எழுதியிருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு மெட்டீரியல் நினைக்கிறேன். இந்த மெட்டீரியல் இதுவும் வாங்கி அவசியம் பயன்பெறவும். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், இந்த தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. போக்குவரத்து உருவாக்கும் ஜாதிகளின் உருமாற்றமும். அதாவது எப்படி வந்து ஒரு போக்குவரத்து வளர தான் அந்த ஒரு சமூகத்தினுடைய கட்டமைப்பே மாறுது. அந்த கட்டமைப்பு சாதி கட்டமைப்பு இருந்தாலும் அது மாறும் அப்படிங்கிறத வந்து அழகாக விவரித்து எழுதியிருக்காங்க. ரகு
பகபதி அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. காலச்சுவடு இந்த வெளியிட்டிருக்காங்க இந்த புக்கு வந்து 350 ரூபா. அதாவது போக்குவரத்துன்னு சொல்லி குறிப்பிடும்போது வந்து நம்ம வந்து கடந்த காலத்தில் வந்து வாஸ்கோ ட காமாவுடைய கடல் பயணமாக இருக்கட்டும், அல்லது வந்து மார்கோ போலோட கடல் வழி பயணமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பயணங்கள்லாம் வந்து அங்கேருந்து இங்கே பல 1000 கிலோமீட்டர்லேருந்து இங்கே கப்பல் வழியில் பயணப்பட்டு வந்ததுனால 2 இனக்கலப்பு நடக்குது. ஐரோப்பிய இனக்கலப்பும் ஆசிய இனக்கலப்பும் நடக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி வந்து அந்த கலப்புனால வந்து அடுத்து வேற ஒரு ஜென்ரேஷன் பரிணமிக்குதுங்கிறத கவனிக்கிறோம். அந்த மாதிரி வந்து ஒரு போக்குவரத்துனால ஒரு கட்டமைப்பு எப்படி மாறும், அது எப்படி சாதியினுடைய இறுக்கத்தை உடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. இதை படிக்கும்போது நம்மளுடைய தமிழ்நாட்டோடைய பெரும்பாலான இடங்களை வந்து தமிழ்நாட்டை தழுவி தமிழ்நாட்டில் எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு சாலைகள் அமைக்கப்பட்டா அங்கே வந்து போக்குவரத்து வந்ததுக்கப்புறம் இப்படி அந்த மக்கள்கிட்ட அந்த சில டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. இந்த புக்கு வந்து ரொம்ப நல்ல மெட்டீரியல். இது அவசியம் படிக்கணுங்கிறதுக்காக இந்த மெட்டீரியல் வாங்கினேன். உங்களுக்கும் விருப்பம் தான் வாங்க. 350 ரூபா காலச்சோடு போட்டிருக்க இந்த ஒரு மெட்டீரியல் இது வாங்கி பயன்பெறுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பூவுலகின் நண்பர்கள் சூழலியல் சார்ந்த அரசியல் பேசக்கூடிய அமைப்பு இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் நம்ம வழக்கறிஞர் வெற்றிச்செல்வன் சந்தித்தோம். அவர் வந்து ஸ்டாலில் சில புதிய புத்தகங்கள்லாம் அந்த ஆண்டுக்கு கொண்டு வந்துருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த புக் ஃபேருக்கு வந்து அவங்க கொண்டு வந்த துளி மலர்களின் கதைகள், சூழல் போராட்டங்களும் பெண்களும் அப்படின்னு சொல்லிட்டு கவிதா முரளிதரன் பத்திரிகையாளர் கவிதா முரளிதரன் எழுதின ஒரு புத்தகத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இந்த ஸ்டாலுக்கு புதுசாக கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி வந்து தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 தனியார் மயமாக்கவும் நீர்நிலைகள் எப்படி தனியார் மயமாக்கப்படுது அப்படிங்கிற அந்த அதில் இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் பாலிடிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. இதை வந்து பூவுலகின் நண்பர்கள் தான் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிலக்கரி சுரங்கம்டல் அப்படின்னு இருக்குது. அதாவது எப்படின்னா சுரங்கம்டல்ங்கிறதுல வந்து அந்த இங்கா இம் அப்படிங்கிறத அடிச்சிருக்காங்க. நிலக்கரி சுரண்டல் அப்படிங்கிற மாதிரி அதோட பொருள் மாறி இருக்குது. அதாவது அது எப்படி அடிச்சிருக்க பாருங்கள், நிலக்கரி சுரங்க மண்டல் அப்படிங்கிற மாதிரி நிலக்கரி எப்படி சுரண்டப்படுது அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க. இது வந்து பூவுலகின் நண்பர்களோட ஒர்க்கு தான். இதை பார்க்கும்பொழுது நம்ம அதானியோட அரசியலை தெரிஞ்சுக்கலாம். அதானியோடைய இந்தோனேசியாலேருந்து அவர் எப்படி வந்து நிலக்கரி சுரண்டிங்க கொண்டு வர்றாரு, அது எவ்வளோ சீப்பாக கொண்டு வந்து அது எப்படி வந்து இன்னைக்கு கார்பரேட் மயமாக மாக்கி அதை வந்து உயர்ந்த விலைக்கு எப்படி விற்கிறாரு, அது பேக்ரவுண்ட் பாலிடிக்ஸ் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வந்து குறிப்பிட்டு ரொம்ப சிறு நாவல் மாதிரி சிறு புத்தகங்கள் மாதிரி ரொம்ப அழகாக அது எழுதியிருக்காங்க. பூவுலகின் நண்பர்களோட ஒர்க்கு தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பரந்தூர் விமான நிலையம் நம்ம ரொம்ப டீப்பாக நம்ம பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட 900 நாட்களுக்கு மேலே பரந்தூர் மக்களோட போராட்டம் வந்து அந்த புதிய அந்த வானூர்தி நிலையம் அந்த விமான நிலையத்துக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஒரு முக்கியமான போராட்டம் முன்னெடுத்தாங்க. என்னென்னா கலைஞருடைய சிலைக்கு மனு கொடுக்கும் போராட்டத்தை அந்த மக்கள் முன்னெடுத்தாங்க. அதாவது அந்த சப்ஜெக்ட் அவங்களோட போராட்டத்தினுடைய வடிவம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு கலைஞர் வழி வந்த ஸ்டாலின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அவரோட தந்தையார் கூட கலைஞர்கிட்ட நாங்கள் மனு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கள் வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போராட்டம் தான். பட் அவங்க காவல்துறையில் கைது செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் அந்த சிலைக்கு மனு கொடுக்குற போராட்டன்ற மாதிரிலாம் விஷயத்தை வந்து அங்கே செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த மக்களுடைய ஒரு நீண்ட காலமாக ஒரு கோரிக்கை 900 நாட்களுக்கு மேலே ஒரு போராட்டம் நடக்குதுன்னா வந்து கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் வருது நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி வந்து அந்த பிரச்சனையை பற்றி எழுதியிருக்காங்க. சதீஷ் லட்சுமணன் எழுதியிருக்காங்க. அதை வந்து நம்ம பூவுலகின் நண்பர்கள் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் வந்து இந்த முறை வந்து பூவுலகின் நண்பர்கள் வந்து ஒர்க் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அடுத்து ஒரு சின்ன நாவல் வந்து ஆரம்ப கட்ட முதலாளியமும் தமிழ் சமூக மாற்றமும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் கௌதம் எழுதுனது. இது என்சிபிஹெச்சோட மெட்டீரியல் தான். அது அதாவது நம்ம பிரிட்டிஷ் இந்தியா இங்கே வர காலகட்டத்தில் அப்போ வந்து சாதிய கட்டமைப்புகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சின்னதாக அதாவது கிட்டத்தட்ட 50 பக்கங்கள் கொண்ட ஒரு சின்ன புத்தகம் வந்து ஒரு சின்ன மெட்டீரியல் ஒரு ஓப்பன் சோர்ஸ், அதாவது ஒரு பெரிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுனா ஒரு சின்ன முன்னோட்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு மெட்டீரியல் வந்து ஒரு புக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இது ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்த ஒரு புக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் ஒரு சின்ன புக்கு தான். குப்பையில் எரியும் நீதின்னு சொல்லிட்டு பூவுலகின் நண்பர்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் வந்து திடக்கழிவுகளை வந்து எப்படி மேலாண்மை செய்கிறாங்க, அது பற்றின ஒரு புரிதல் வந்து கவர்மெண்ட்டுக்கு எப்படி இருக்குது, அங்கே என்னென்ன திரும்ப ரிப்பீட்டடாக தவறுகள் செய்கிறாங்க, அதை என்ன செய்யணும் அப்படிங்கிறத மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து ஒரு ஒர்க் பண்ணி ஒரு சின்ன மெட்டீரியல் ஒரு குறு புக்காக வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுவும் அவசியமாக வந்து அந்த திடக்கழிவுகள் பற்றி அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி படித்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு மெட்டீரியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக் மெட்டீரியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் இதையும் வாங்கி பயன்பெறவும். அடுத்தது வந்து ஒரு முக்கியமான ஒரு புக்கு, நம்ம நண்பர் வந்து எழுதின ஒரு புத்தகம். டெல்லியில் வந்து நிருபர் பத்திரிகையாளராக பணியாற்றிட்டு இருக்காரு. முன்னாள் புதிய தலைமுறை சேர்ந்த நிருபர். தற்போது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டாக இருக்கார். நிரஞ்சன் மேகோன்றவர் நிச்சயமாக எல்லாருக்குமே தெரியும். ட்விட்டரில் வந்து கிட்டத்தட்ட அவர் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு டெல்லி செய்திகளை, குறிப்பாக வந்து உச்சநீதிமன்ற செய்திகளை தாய்மொழியான தமிழ் மொழியில் எல்லாருக்கும் புரியும் வகையில் எளிமையாக கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வந்து ஒரு பத்திரிகையாளர், களத்தில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் வந்து எழுதிய ஒரு முக்கியமான அவரோட நேரடி அனுபவங்கள், அதாவது இந்தியா வென்றது அப்படின்ற மாதிரி அவர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த புத்தகத்தின் மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா,
கிட்டத்தட்ட இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தல் நம்ம எல்லாரும் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருந்தோம். நம்ம சேனலில் கூட டே பை டே அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம் நாடாளுமன்ற தேர்தல் பற்றி. அந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய மக்களுடைய முடிவு என்னவா இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அதாவது எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடையாது அப்படிங்கிறதான் இந்திய மக்களுடைய ஒரே ஒத்த குரலில் அவங்க பேசின ஒரே ஒரு வாய்ஸ். அதுதான் அவங்களுடைய ஓட்டு மூலமாக அவங்க சொன்ன ஒரு செய்தி அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு. அதோடைய பின்விளைவின் காரணமாக மக்கள் அப்படி ஒரு முடிவெடுத்தது காரணமாக இந்தியாவுடைய கூட்டாட்சி தத்துவம் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்பு 2 ஆண்டுகள், அதாவது இதுக்கு முன்பு 2 டேர்ம்ஸ் வந்து ஒரு தனிப்பட்ட கட்சிக்கு, பாஜகவுக்கு, குறிப்பாக மோடிக்கு பெரும்பான்மை மக்கள் வந்து அள்ளி கொடுத்தாங்க. மோடியோடைய 1.0 வந்து பார்த்தீங்கன்னா 283 இருந்தார், 2.0 பார்த்தீங்கன்னா 303 இருந்தார். மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மை. அந்த பெரும்பான்மை அவருக்கு இருந்ததுனால அவர் எவ்வளோ பெரிய ஆட்டங்கள்லாம் போட்டார். ஆனால் 2024 தேர்தல் முடிவுங்கிறது அவருக்கு அந்த பெரும்பான்மை கொடுக்காம 240 அப்படின்னு மாற்றினது காரணமாக எந்த ஒரு தனிப்பட்ட கட்சிக்கும் கொடுக்காம கூட்டணிக்கு தான் மக்கள் கொடுத்துருக்காங்க. கூட்டணி ஆட்சி தான் வந்து இந்தியாவுக்கு சிறந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து என்டிஏ கூட்டணிக்கு மக்கள் வந்து பெரும்பான்மை 293 சீட்ஸ் கொடுத்துருக்காங்கிறத கவனிக்கிறோம். அப்போ வந்து அவர் வந்து அதை அந்த விஷயத்தை, அதாவது இந்த தேர்தல் முடிவின் காரணமாக இந்தியாவுடைய அடுத்த இன்னும் பல 10 ஆண்டுகளுக்கு இந்தியாவுடைய ஜனநாயகம் எந்த அளவுக்கு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு, இந்தியா வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக ரன் ஆக முடியும் அப்படிங்கிறத தன்னோட நேரடி அனுபவம் வாயிலாகவும் தன்னோட ஃபீல்டில் ஒர்க் பண்ண கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து 10 ஆண்டுகள் மேலே டெல்லியினுடைய பத்திரிகையாளராக பணியாற்றிட்டு இருக்காரு. பல நிறுவனங்களில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவர் அந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணதன் சார்பாகவும் சரி, தனிப்பட்ட இன்ட்ரெஸ்டின் காரணமாக பல பகுதிகளுக்கு பயணப்பட்டு பல மக்களோட நேரடியாக உரையாடி அவர் படித்து பல விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த நேரடி அனுபவங்களை வந்து அழகாக தொகுத்து ஒரு புத்தகமாக வந்து இந்தியா வென்றது அப்படிங்கிற மாதிரி நாடாளுமன்ற தேர்தலை மையமாக வச்சு அவர் வந்து இந்த மிகப்பெரிய ஒர்க் ஒன்று பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 450 கிட்டத்தட்ட 470 பேஜஸ் வந்து ரைட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு முக்கியமான ஒரு மெட்டீரியல் தான் இந்த புக்கு. இது வந்து இன்றைக்கு களத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு இது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு உந்துதலாக இருக்கும். ஒரு ஆய்வாளர்களுக்கும் அது தேவைக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் அது. நியூ செஞ்சுரி புக்கஸும் அதை கொண்டு வந்திருக்காங்க. 360 ரூபா அதோட விலை. முக்கியமான ஒரு நேற்றைக்கு கூட இந்த புத்தகத்தினுடைய புத்தக வெளியீட்டு விழா வந்து நம்ம அவைத்தலைவர் அப்பாவு தலைமையில் பத்திரிகையாளர் மன்றத்தில் நடந்ததுங்கிறத கவனித்தோம். ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் அது. அதில் வெளியே வந்த அந்த புக்கு ரொம்ப முக்கியமான புக்கு. அவசியம் இதை வாங்கி பயன்பெறணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது இப்போ இதுதான் வந்து நம்ம இந்த புக் ஃபேரில் வாங்கின முக்கியமான மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். லாஸ்ட் புக் ஃபேரில் நான் 2 புக்கு வாங்கியிருந்தேன். நிறைய புக்கு வாங்கியிருந்தேன். பட் அதில் வந்து நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துன்னு நினச்சது வந்து இந்த 2 புக்கு அறிமுகப்படுத்துன்னு நினைக்கிறேன். அதாவது என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த பின் நவீனத்துவம், அதாவது மாடர்னிசம் சொல்லுவோம். அது வந்து போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்னா என்னென்னா அதை பற்றி தான் பேசக்கூடிய புக்கு தான் இது. அதாவது நவீனத்துவம் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்சிய ஐடியாலஜிலேருந்து பல ஐடியாலஜி வந்து நவீனத்துவ ஐடியாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஐடியாலஜி வந்து மக்களுக்கு வந்து பல விஷயங்களை செஞ்சுருக்கு, பல வாழ்வியல் முறைகளை உருவாக்கி கொடுத்துருக்கு, பல சட்டங்களை உருவாக்கி கொடுத்துருக்கு. இன்றைக்கி நம்ம அப்படி தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அதோட அடிப்படை தான் வாழ்ந்துட்டுருக்கோங்கிறது கவனிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு மாடர்னிசம் அப்படிங்கிறது வந்து நமக்கு பல விஷயங்களை எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கு, பல அறிவியல் புரட்சியை உண்டாக்கி கொடுத்துருக்கு, பல டெக்னாலஜி நமக்கு வாரி வழங்கியிருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம மாடர்னிசமில் பார்க்குறோம். ஆனால் அந்த மாடர்னிசம் ஏற்படுத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு பின் விளைவை நம்ம பேசுகிறதே இல்லை. அது என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கு, அது நமக்கு கொடுக்குற லைஃப் டைம், நம்மளோட லைஃப் எப்படி இருக்குது, நமக்கு ஹெல்த்தியான லைஃப் அது கொடுத்துருக்கா, என்ன விதமான நோய்கள் நமக்கு வந்து உண்டாக்கியிருக்கு, பிறகு அது பின்னணியில் நம்மளை வந்து நம்மளோட அறிவை வந்து எந்தளவுக்கு வந்து அது வந்து ஒரு இப்படி தான் யோசிக்கின்ற ஒரு நேரோ மைண்ட் செட்டில் நம்மளை அது உருவாக்கி வச்சிருக்கு. அதில் பின்னணியில் வந்து அதாவது நம்மளை யோசிக்க வைக்கிறது மூலமாகவே, பகுத்தறிவாகவே நம்மளை யோசிக்க வைக்கிறது மூலமாக அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரவாத ஆக்டிவிட்டீஸே நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கோடிட்டு காட்டக்கூடியதாக வந்து இந்த போஸ்ட் மாடர்னிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை பற்றி பேசக்கூடியதான் வந்து இந்த மாதிரியான ஒரு புக். இது மார்க்ஸ் எழுதின ஒரு புக்கு. இதை வந்து அடையாளம் பதிப்பவங்க வெளியிட்டிருக்காங்க. 430 ரூபா இந்த புக்கோட ரேட். லாஸ்ட் புக் ஃபேரில் வந்து 430 ரூபா ரேட் இது. இப்போ இந்த முறை எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல. விலை கூடி இருக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஒரு இலக்கியம், அரசியல், தேசியம் பற்றிய ஒரு முக்கியமான ஒரு டிபேட் வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான மெட்டீரியல் இது. ஆக்சுவலாக வந்து போஸ்ட் மாடர்னிசம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவசியமாக வந்து இந்த புத்தகத்தை வந்து வாங்கி பயன்பெறலாம். நிறைய புத்தகம் வந்திருக்கு. பட் வந்து தமிழில் வந்து நல்ல ஒரு மெட்டீரியலாக இந்த மெட்டீரியல் நம்ம பார்க்கலாம். அவசியம் இதை வாங்கி பயன்பெறுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து இசங்கள் 1000 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த புத்தகம் சொல்லுது. அதாவது நம்ம இப்போ சொல்லுவோம் மார்க்சிசம், பெரியாரிசம், அம்பேத்கரிசம், பௌத்திசம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இசங்களை பற்றி பேசுவோம். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இசங்கள் வந்து 1000 இசங்கள் இருக்குது. அந்த இசங்கள் பற்றி ஒரு முன்னோட்டமாக தான் வந்து இந்த புக்கு ஒன்று இருக்குது. இந்த புக்கு வந்து நீண்ட காலத்துக்கு முன்னாடி வந்து சில நண்பர்கள் கலைக்கல்லூரி, அதாவது கவின் கலைக்கல்லூரி சேர்ந்த நண்பர்கள் மூலமாக அந்த புக்கை நான் கேள்விப்பட்டேன். பட் லாஸ்ட் புக் ஃபேரில் வந்து இது அடையாளமில் அதை வாங்கியிருந்தேன். அடையாளம் பதிப்பு வந்து அதை கொண்டு வந்தாங்க. 250 ரூபா அந்த புக்கு. ரொம்ப நிறைய இசங்களை பற்றி இது ஒரு முன்னோட்டமாக சொல்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு மெட்டீரியல் இது. ஆக்சுவலாக வந்து இந்த கிளாசிசம், மேனரிசம், ரொமான்டிசம், பிறகு வந்து மாடர்னிசம், கியூபிசம்,
பியூரிசம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், அவ்வளோ விஷயங்கள்ஸ் இருக்குது. அந்த விஷயங்கள் ஒரு விஷயம் தான் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இந்த போஸ்ட் மாடர்னிசம் அப்படிங்கிறது. அதை பற்றி தான் இந்த புக்கை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அவசியம் வந்து இந்த இசைகள் 1000 புக்கும் வாங்கினீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, அது எப்படிலாம் உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து ரெண்டு நல்ல மெட்டீரியல் ரெண்டுமே வந்து அடையாளம் பதிப்பம் கொண்டு வந்தது. அவசியத்தையும் வாங்கி பயன்படுவோம். ஓகே, இப்போ நீங்கள் இது பார்த்த வரையும் எல்லாமே வந்து இந்த புக் ஃபேரில் வாங்கின மெட்டீரியல்ஸ் ரொம்ப முக்கியமான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். அவசியம் வந்து நீங்களும் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஜெர்னலில் நீங்களும் வந்து வாங்க. எல்லாமே ஆன்மீகத்துலேருந்து எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எல்லா விதமான மெட்டீரியல்ஸும் கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 900 ஸ்டால்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டால்ஸும் பல ஆயிரம் புத்தகங்களை கொண்டு வந்துருக்காங்கிறத கவனிக்கிறோம். ஆனால் வந்து ஓவராலாக நான் பார்க்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, லாஸ்ட் புக் ஃபேருக்கு இந்த புக் ஃபேருக்கு நான் பார்க்கும்போது எனக்கு புக்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அதாவது புதிய புத்தகங்களோட வரவு வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறோம். நிறைய இன்டெலெக்சுவல்ஸ் வந்து, அதாவது இவ்வளோ புக்ஸ் இருக்குது, இவ்வளோ இன்டெலெக்சுவல்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க, ஒரு முற்போக்கு மாநிலம் தமிழ்நாடு, நிறைய ஸ்காலர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பட் வெளியே வந்த மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் வந்து புக் ஃபேர் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஒருவேளை என் பார்வையில் படாமல் இருந்ததான்னு தெரியல. பட் நான் செலக்டிவாக நான் முக்கியமான, அதாவது நல்ல ஒரு முற்போக்கான மெட்டீரியல்ஸை வெளியில் கொண்டு வரக்கூடிய, இப்போ வந்து விடியல் பதிப்பகம், பாரதிய புத்தகாலயம், NCBH, பிறகு வந்து கிழக்கு, அப்புறம் எதிர் மட்டும் நான் இன்னும் போல எதிர் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது இன்னும் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. விகடன் பதிப்பகம், கிழக்கு நிறைய இருக்குது. எல்லாம் போய் பார்த்தா பட் பெரிய அளவில் வந்து புதிய புக்ஸ்லாம் வரல அப்படிங்கிறத நம்ம இங்கே கவனிக்கிறோம். இப்போ எழுத்தாளர்கள் வந்து எழுதுகிற புத்தகங்கள் வந்து என்ன ஆகுது, இல்லை எழுத்தாளர்கள் எழுதுறது குறைச்சிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வந்து புத்தகங்களோட வரவு குறைவாக இருக்கிறதுனால வந்து ஒருவேளை வந்து வாசகர்கள்ட்ட வந்து ரீடிங் ஹேபிட்ஸ் குறைஞ்சிருக்கா, அதனால் வந்து எல்லாம் வந்து ஒரு தொய்வடைஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாசி வந்து சேல்ஸ் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் புக் ஃபேருக்கு இந்த புக் ஃபேருக்கும் சேல்ஸ் நல்லா இருக்குங்கிறாங்க. பட் எப்படின்னு தெரியல. ஒருவேளை பர்ச்சேசிங் பண்ணது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகம் சார்ந்து அல்லது ஸ்டடீஸ் பேஸ்டு மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி நிறைய படித்தாங்களா, அதாவது எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் போகிற மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரியான புக்ஸ் வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜேர்னல்லே ஃபுல்லாகவே புக்ஸ் எல்லாம் சேல்ஸ் ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. பட் வந்து ஜென்ரலாக நம்ம சமுதாயத்தை பற்றியும் அரசியல் பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஜென்ரல் கண்டென்ட் அந்த புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட வரவு குறைவாக இருக்கிறதுனால புரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து தமிழ் தேசிய அரசியலுக்கான ஸ்டால்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு அப்படிங்கிறத உள்ள ஸ்டால் வச்சுருக்கேன் நம்ம நண்பர்கள் சொல்கிறாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பல ஸ்டால்ஸ் தமிழ் தேசிய, அதாவது புக்ஸ் ரிப்பீட்டட் புக்ஸ் தான், அந்த புக்ஸ் வந்து பல ஸ்டால்ஸ்கள் இருக்குது. ஆனால் தமிழ் தேசியம் சார்ந்த புக்ஸ் வந்து நிறைய உள்ளே இருக்குது. புதிய புக்ஸ் இல்லை, ஏற்கனவே இருக்கிற புக்ஸ், ரிப்பீட்டடான புக்ஸ் நிறைய ஸ்டால்ஸில் இருந்தது கவனிச்சாங்க. அப்போ தமிழ் தேசியத்துக்கான ஒரு ஆடியன்ஸ் தமிழ்நாட்டில் உருவாயிருக்காங்களா, அது சார்ந்த மெட்டீரியல்ஸ் படிக்கிறதுக்கான ஆர்வம் உருவாயிருக்கா யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில் அப்படிங்கிறது தெரியல. குறிப்பாக என்ன தமிழ் தேசிய அரசியல் பற்றி நமக்கு வந்து பல சாத்தியம் இல்லைங்கலாம் செகண்டரி, பட் அது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், டிபேட்டபிள் சப்ஜெக்ட்டுங்கிறது கவனிக்கிறோம். திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குங்கிறத பார்க்குறோம். விஜயுடைய அரசியலுக்கு பிறகு கூட அது வந்து ஒரு டாக்கிங் பாயிண்ட்டாக மாறுச்சுங்கிறத கவனிக்கிறோம். அந்த மாதிரி வந்து அந்த விஷயங்கள் கவனிக்கிறோம். அப்படி இருக்கும்போது வந்து தமிழ் தேசிய அரசியல் சார்ந்த ஈடுபாடு மக்கள்கிட்ட அதிகமாக உருவாயிருக்கா, அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. நிறைய புக்ஸ் அது சார்ந்த புக்ஸ் வந்து வந்துடுறது கவனித்தோம். ஓவராலாக பார்க்கும்பொழுது நமக்கு வந்து இந்த புக் ஃபேருக்கு வந்த புக்ஸோட எண்ணிக்கை குறைவாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சு. இன்னும் நிறைய புக்ஸ் நம்ம எதிர்பார்க்குறோம், வரல. மக்கள்கிட்டையும் வாசிப்பு ஹேபிட்ஸ் குறைவாக இருக்காங்கிறது தெரியல, அதையும் மாற்றி அமைக்கணும். அவசியம் எல்லோரும் புக்ஸ் வாங்குற ஹேபிட் வாங்க. நீங்கள் படிக்காட்டியும் சரி, நீங்கள் புக்ஸே படிக்க விருப்பம் இல்லாட்டி கூட அவசியம் ஒரு 50 ரூபா 100 ரூபா செலவு பண்ணி ஒரு சின்ன புக் அதை ஒன்று வாங்குங்க. காரணம் என்னென்னா வந்து நீங்கள் புக்கு படிக்காமல் போனால் கூட புக்கு வந்து தனக்கான வாசகர் அதுவே தேடிக்கும்னு சொல்லுவாங்க. எப்படின்னா வந்து அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கே இருக்குது. என் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து நீண்ட காலமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக ஒரு புக் வச்சுருக்கான். அது அவனுக்கு தெரியாது. 15 வருஷம் ஒரு புக் இருக்குங்கிறது தெரியும், அது அவன் என்னென்னு திறந்து கூட பார்த்தது கிடையாது. எதாச்சும் நான் வீட்டுக்கு போகும்போது அந்த புக்கு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த புக்கு வாசித்ததுக்கு அப்புறம் வந்து அது சார்ந்து நான் 100 புக்கு வாங்குறதுக்கான ஒரு தேடலுக்கு நான் நகர்ந்தேன், வாங்கவும் செஞ்சேன். அதனால் வந்து புக்கை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் அவசியம் வாங்குங்க. நீங்கள் படிக்கட்டியும் வாங்கி வைங்க. புக்கு வந்து தனக்கான வாசகர் யாருன்றது அதுவே தேடிக்கும் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். பேரண்ட்ஸ் வாங்கி வச்சா கூட நாளைக்கு உங்கள் குழந்தைகள் ஏதோ ஒரு வகையில் அதை எடுத்து படிக்கும். வேறு ஒரு ஏஜ் பீரியட்லையாவது அதை எடுத்து படிக்கும். நிச்சயமாக எல்லாருக்கும் வந்து புக்ஸ் வந்து பயன்படும். வீடு வந்து புக்கு நிறைந்த ஒரு வீடாக இருக்கட்டும் அப்படிங்கிறத ஒரு சின்ன அட்வைஸாக அதை சொல்லிக்கிறேன். புதிய புத்தகங்கள் எனக்கு இல்லாமல் போனாலும் புக் ஃபேருக்கு போகிறதுங்கிறது ஒரு நிறைவான ஹேபிட்டாக எனக்கு இருந்தது. அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் எனக்கு அதை உள்ளே போய் என்ஜாய் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவசியம் நீங்களே போய் அதை என்ஜாய் பண்ணுங்கள். நாளையோட புக் ஃபேர் முடியுதுங்கிறத கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்குறோம். மிக்க நன்றி.